கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. ஏத்தா அர்ச்சனா, இன்னமும் ஏன் பழசவே நினைச்சுக்கிருக்க? மனசுக்குள்ள அதை எதையும் போட்டு குழப்பாதத்தா. அந்த வீட்டுக்கு நீ வரும்போது உன்னை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா கடைசியில நீவே எங்க வீட்டு மூத்த மருமகன்ற அளவுக்கு எல்லாமே மாறி போச்சுதா. இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைல்லத்தா. இனி நீ அங்கே தானே வந்து இருக்கணும். அர்ச்சனா, இங்கே பாரு, எங்கள் மேலே உனக்கு கண்டிப்பாக கோவம் இருக்கும். எதுக்கு உண்மை தெரிஞ்சு எதுவுமே சொல்லாமல் இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு. ஆனால் அர்ச்சனா, உண்மையவே தெரிஞ்சு அது உங்ககிட்ட நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாலும் அதுக்கு நீ கண்டிப்பாக சம்மதம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா உன் மனநிலைமை அப்படி இருந்தது, அது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. என்ன, அதனால தான் அதை செயலாகவே காட்டணும்னு நாங்கள் இப்படி பண்ணோம். உன் கோவத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைமா. என்ன, இதுக்கு மேலே நீ கோவப்பட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவ்வளோ நாளாக நீ தேடிட்டு இருந்ததும் அவர் தான். என்ன, ஆனால் நீ தேடிட்டு இருந்தது அந்த குழந்தைய அவர்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது. ஆனால் இப்போ அதையும் தாண்டி அவருக்கு நீ பொண்டாட்டி ஆயிட்ட. இந்த வீட்டுக்கு அவர் மருமகனாகவும் இருக்காரு, அவர் வீட்டுக்கு நீ மருமகளாகவும் இருக்க. என்ன, இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கோமா. தயவு செஞ்சு உங்க கூட கிளம்புமா. அர்ச்சனா, நீ பிறந்த போது அவ்வளோ சந்தோஷப்பட்டோம், முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கேன்னு. ஏன்னா ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது, குழந்தை கிடைக்காம நீ எங்களுக்கு கிடைச்ச. இப்போ உன்னோட வாழ்க்கையில கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு, அது இவ்வளோ அழகான ஒரு குழந்தை. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை தாத்தா பாட்டியும் நீ ஆக்கிட்ட. ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சுமா. இனி அவர் தான் புருஷன், அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒரு அம்மாவா இருந்து சொல்கிறேன், இதுக்கு மேலே அவரை நீ காயப்படுத்தாத. ஒரு புகுந்த வீட்டுக்கு பெற்றவங்க எப்படி அனுப்பி வைக்கணுமோ அப்படிதான் உன்னை இப்போ நாங்கள் அனுப்பி வைக்க போகிறோம். தயவு செஞ்சு அனுப்பிடிக்காம அவங்க கூட கிளம்புமா. என்ன, உன்னைய நான் என் மக மாதிரி நினைக்கிறேன். என் மக அவந்தியா அப்படியே அதே மாதிரி நீ எனக்கு. என்ன, நடந்து முடிஞ்சதை யாருனாலையும் மாற்ற முடியாது. நடக்க போகிறது என்னட்டே தெரியாது, நடந்தது மட்டும்தே நெசம். அதனால இதுவே நெசம்ட்டு நினச்சிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழதாத்தா பழகணும். இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? பிள்ளையும் இருக்கு, இனி அங்கே தான் நீ வந்தாகணும். நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் பட்டதை பேசிட்டீங்க, நான் கொஞ்சம் பேசணும்ல. உங்களுக்குலாம் இது வேணால் புதுசாக இருக்கலாம், என்னால் இதை உடனேலாம் ஏற்றுக்கிற முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எதையுமே நான் ஏற்றுக்காமல் இப்படி சட்டு சட்டுன்னு முடிவெடுக்க முடியும்? என்னால் முடியாது. ஒரு நிமிஷம் இடையில பேசுறது நினச்சிக்கிறாதியா. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதே, ஆனால் அர்ச்சனை இதிலிருந்து கடந்து வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அது எனக்கும் தெரியும். அது வரைக்கும் அவங்க எங்கே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அணு கூட அவங்களே வச்சுக்கிறட்டும். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னதே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன். அது அர்ச்சனான்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசே ரொம்ப நொறுங்கிருச்சு. அதையும் தாண்டி இப்போ அவங்க எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டாங்க. அதனால நான் எந்த சூழ்நிலையிலையும் மனசுலாம் உடைய மாட்டேன். அவங்க முழுசா டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ, எல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்றீங்களா? புத்திரன், நீங்க என்ன பேசுறீங்க? அவ வருவா, நீங்க அமைதியா இருங்க. அர்ச்சனா, என்னது இது? எனக்கு புரியுது, உனக்கு டைம் வேணுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அர்ச்சனா, இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது. என்ன, உனக்கு அந்த டைம் வேணுங்கிறத அவங்க வீட்டுல போய் கூட எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, இனி இது உன் வீடு கிடையாதுமா, அதுதான் உங்க வீடு. என்ன என்ன வருண், எல்லாரும் பேசுறாங்கன்னு நீயும் பேசுறியா? எல்லாமே உன் விருப்பம் உன் விருப்பம்னு சொன்னனாலதே நான் இப்போ இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். என்னால் உடனே எதையும் ஏற்றுக்கிற முடியாது வருண். உங்ககிட்ட இங்க வச்சு பேசினா சரியா வராது. நீ வா, உன்னை தனியா பேசணும். நான் வரல. ஏத்தா, இங்கே பாருத்தா, உங்கள் நியாயமானதாத்தா, நாங்கள் எதுவும் சொல்லலை. ஆனால் இப்படி கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்து இருக்கக்கூடாதுதா. வீட்டுக்கு வந்து விளக்க ஏற்றி வச்சுட்டு ஒரு வாரம் இருத்தா, அதுக்கு பிறகு கூட வந்து இருந்துக்க, ஒன்றும் நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அந்த வீட்டோட மூத்த மருமக நீ தானத்தா, அதே மாதிரி மூத்த வாரிசையும் கொடுத்துருக்க. நீ தாத்தா வீட்டுக்கு வரணும், வந்து விளக்கேற்றி வச்சு எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை தெரிய வச்சுட்டு போ. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் பார்த்துக்குருவோம். அப்போனாதே என் பேரனுக்கு ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கும். பாட்டிமா, நீங்க இருங்க, அவன் வருவான். அர்ச்சனாவா. என்ன அர்ச்சனா, நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நீ பாட்டுல படுக்க படுக்கன்னு பேசுற. அவங்க ஒரு மனசு கஷ்டப்படாதா? சரி, அவரை கூட விடு. அவங்க வீட்டுல இருந்தவங்க தாத்தா பாட்டிலாம் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? வருண், அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்னோட ஃபீலிங்ஸை வெளியே காட்டாமல் இருக்க முடியுமா? சொல்லு. பாரு வருண்,
நீ வேணா என்னை ஈஸியாக விட்டு கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் என்னால் நடந்த விஷயத்தை எதையுமே மறைக்க முடியல. அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதுக்கு எனக்கு கொஞ்சமாவது நேரம் வேணும். அதுக்கு தானே நான் டைம் கேட்டேன். அதே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. உனக்கு கூட அது புரியல. வீடு வரும். இங்கே பாரு அர்ச்சனா, புரியாமலாம் கிடையாது, புரியும். ஏன்னா யாரும் இங்கே புரியாமலாம் இருக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமுமே புரியும். புரிஞ்சுக்கிற விதங்கிறதான் வேற. என்ன இப்போ நீ சொன்ன இந்த விஷயத்த ருத்ரன் அவர் ஈஸியாக எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் அவர் அந்த இடத்துல அப்படி பேசினாரு. ஆனால் அவரை வளர்த்த தாத்தா பாட்டி இருக்கிறவங்களுக்கு அது வேதனையாக இருக்கும். ஸோ பார்க்குற கோணம் வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ உனக்கு தேவையான டைம் இங்கே தான் இருந்து நீ எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே போனாதான் உனக்கு எல்லாமே மாற்றமாக இருக்கும். நீ ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சனா, 4 வருஷமா அவர் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனால் அவர் கூட தான் நீ இருந்திருக்க. அவர் யாருன்னு தெரிஞ்சோடனையும் குழந்தாங்க ஒப்படைச்சிட்டு நீ பாட்டில் இங்கே கிளம்பி வந்துட்ட. என்ன இப்போ எல்லாமே தெரிஞ்சு அவரை உன் புருஷனா ஆனதுக்கு அப்புறமும் அவர் ஹர்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. தெரியாத போதே நீ அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. இதுக்கு மேலே அவரை ஹர்ட் பண்ணாத. நான் சொல்கிறேன், என்ன மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரில. நீ நினைக்கிற டைமா அவர் உனக்கு கொடுப்பாரு. என்ன நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறியோ அவ்வளோ டைமா அவர் உனக்கு ஈஸியாக கொடுப்பாரு. என்ன அது அவர்கிட்ட இருக்கு. தயவு செஞ்சு நீ இங்கேருந்து தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொன்னால் குழந்தையவாது அவர்கிட்ட கொடு. ஆனால் குழந்தைய மட்டும் நீ கொடுத்தாலும் அங்கே இருந்தாலும் உன் குழந்தை அங்கே அமைதியாக இருக்கும் நீ நினைக்கிறியா? 2 பேரும் ஒரே ஒத்துமையான இடத்துல இருந்தால் மட்டும்தான் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாரு அர்ச்சனா, நீ யாருக்காக இதை ஏற்றுக்கிறியோ இல்லையோ, உன் குழந்தைக்காக, நீ 10 மாதம் சுமந்தப்பட்ட குழந்தைக்காக கண்டிப்பாக அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். தயவு செஞ்சு கிளம்பிப்போ. என்ன அவங்க சொன்ன மாதிரி 1 வாரம் அங்கே இரு. அதுக்கப்புறம் உன்னால் முடியல, உனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது, எனக்கு ப்ரைவசி எதாவது வேணும்னா தாராளமாக இங்கே கிளம்பி வா. உன்னை என்ன அங்கிள் ஆண்டி விடமாட்டேன்னா சொன்னாங்க? இப்போதைக்கு யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தாம நீ கிளம்பிப்போ. அவங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் உண்மை தெரியணும்ல. யாருக்குமே தெரியாது. இப்போ அவர் கூட வந்து அவங்க தம்பிக்கு 2 பேருக்கு தான் தெரியும். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போய் சொன்னாலுமே யாருக்கு எதுவும் புரியாது. நீ நேரடியாக போனால் மட்டும்தான் எல்லாமே புரியும். புரியுது, இந்த கல்யாணம் அவசர அவசரமாக நடந்த ஒரு கல்யாணம் தான். ஆனால் அதுக்கான சொல்யூஷன் எப்படி வேணும்னாலும் கிடைக்கலாம். தயவு செஞ்சு கிளம்பி போ. ஏன் வருண், இப்போ கூட நீ எனக்காக தானே யோசிக்கிற? ஏன் வருண் உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க கூடாது? சொல்லு. என் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ தொலைக்கிறியே. இப்போ நான் போயிடுறேன்னு வச்சுக்கோ. இனி உனக்கு இதுக்கு பிறகு யார் இருக்கா? சொல்லு, யாரை நம்பி நீ இருக்க? சும்மா சொல்லாத வருண். என் அப்பா அம்மா உனக்கு இருக்காங்கன்னு அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க நீ நினைக்கிற? எனக்கு சொந்தமானவங்களே என் கூட இல்லாத போது நீ எப்படி வருண்? வருண், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ வருண். உன்னை இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு என்னால் முடியல வருண். அது அது ஒரு பெரிய கில்ட்டா எனக்கு இருக்கும். ஏன் வருண் இப்படி இருக்க? அட யார் இவ? இங்க பாரு, என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். என்ன நீ சொல்லி கொடுத்து தான் அதை பண்ணணும் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு டைம் வேணும். ஓகேவா? இப்போதைக்கு உன் வாழ்க்கை தான் இங்கே ட்ராக்ல ஓடிட்டுருக்கு. ஸோ உன் வாழ்க்கையை தான் நீ பார்க்கணும். என்ன நான் பார்த்துப்பேன் அர்ச்சனா. என்ன உன் அம்மா அப்பா எனக்கும் அம்மா அப்பா தான். உன்னோட இடத்துல இருந்து அவங்கள நான் பார்த்துக்கிறேன்ல. அவங்க எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம போகிறாங்களா? நான் பார்த்துக்கிறேன். என்ன இப்போதைக்கு நீ சந்தோஷமா இரு. நான் சந்தோஷமா இருக்கேன், இல்லாத 2வது விஷயம் வருண். ஆனால் ஒன்று எப்படி விட்டுட்டு போக என் மனசுல தைரியம் இல்லை வருண். நான் அப்படி செஞ்சேன்னு வையேன், நான் செல்ஃபிஸாக இருக்கேன்னு அர்த்தம். இன்னைக்கு நீ சொன்னதுக்காக அவர் என் கழுத்தில் தாலி கட்டினதுனால நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நீ நீ இப்படி நிற்கிறியே, என்னை காதலிச்சதை தாண்டி வேற என்ன வருண் நீ செஞ்ச? உன்னை எப்படி விட்டுட்டு போக முடியல வருண். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்படியே பேசிட்டு இருக்காத. நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சனா நீ அவர் கூட போய் சந்தோஷமா வாழு. என்னை மறந்துட்டு எல்லாத்தையும், நம்ம பழைய லைஃப்பில் இருந்த அந்த அத்தனை விஷயங்களையும் நீ மறந்துட்டு உன் குழந்தைக்காகவும் அவர் கூட நீ சந்தோஷமா வாழணும். அதை நான் பார்க்கணும். எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் போதும். வருண், சொன்னா கேளு அர்ச்சனா. போ, நான் பார்த்துக்கிறேன். அம்மாச்சி, தாத்தா, அப்பா, நான் வரேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் தான். ஆனால் இங்கே இருந்தால் அந்த டைம் சரியாக வராதுன்ட்டு தோணுது. அதனால் நான் வரேன். நம்ம போகலாம்.
தேங்க்ஸ் அர்ச்சனா. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்காக நான் வரல, உங்கள் குழந்தைக்காகவே வரேன். மற்றபடி வேற எதையும் மனசுக்குள்ளே நினைக்காதீங்க. நானும் அணுக்காக மட்டுமே நீங்கள் அங்கே வரணுன்ட்டு நினச்சேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் அணுனாலே இருக்க முடியாது. என்னால் ஒரு நாளையே அவளை சமாளிக்க முடியல. ஒரு வாரம்லாம் முடியாது. நீங்கள் வந்தாலே போதும். ம். ரொம்ப சந்தோஷமா அர்ச்சனா. இப்போ நீ மண்ணறிவோட கிளம்பு. என்ன, அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு வரோம். என்ன, நாளைக்கு வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நீ கிளம்பு. ம். ம் சரிப்பா. அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க, அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க, வருண் 2 பேர்த்தையும் பார்த்துக்கோ. என்ன? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் ருத்ரன், இது வரைக்கும் 2 பேரும் எப்படி இருந்தீங்கன்னு தெரில, ஆனால் இதுக்கு மேலே அர்ச்சனாவை நல்லா பார்த்துக்கோங்க. என்ன, அவளோட ஸ்மைலில் தான் இந்த மொத்த குடும்பத்தோட சந்தோஷமே இருக்குது. கண்டிப்பாக வரும். அப்போ சரிங்கய்யா, வாங்க கிளம்புவோம். சமந்தி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்ட்டு தெரில, ஆனால் இப்போதைய மனசு நிறைவோட நாங்கள் கிளம்புறோம். கண்டிப்பாக நாளைக்கு வரணும் நீங்கள் எல்லாரும். ஐயோ சமந்தி, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்து போங்க, நாளைக்கு நாங்கள் வர்றோம். என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. 4 வருஷம் அவளை நாங்கள் பிரிஞ்சிருந்துட்டோம். இப்போ உடனே அவளை பிரியறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல குடும்பத்தில் தான் வாழ போகிறான்னு நினச்சி சந்தோஷப்படுறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஏற்கனவே 2 பேட்டியாக இருக்கா வீட்டில். எங்கள் வீட்டுக்கு வர மருமகள்லாம் நாங்கள் ஒன்றும் மருமகளெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்கள் வீட்டு மக எங்கள் வீட்டு பேத்தி மாதிரியும் பார்ப்போம். நீங்கள் வந்து நாளைக்கு பாருங்கள் எங்கள் வீடை, பார்த்தா தெரியும். மாப்பிள்ள, என்னென்னமோ நினச்சி என்னென்னமோ நடந்துருச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி வேறு எதையும் நான் சொல்லலை. இது நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். இனிமே உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. நீ தான் அன்னைக்கு ஓடி ஓடி ஒளிஞ்சாலு, கரெக்டா? சரியான கண்ணாமூச்சி ஆட்டா அண்ணனி. கடைசியில பார்த்தா என்னோட பேத்தி. அம்மாவை போய் பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் அம்மா அப்பாவை சீக்கிரமா சேர்த்து வச்சிடணும். இப்ப பெஞ்சிருக்காங்க, நீ சேர்த்து வச்சிருந்த. என்ன வேணும்னாலும் தர. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நாங்க வாரோம், நீங்க வந்துருங்க. என்ன நாளைக்கு கண்டிப்பாக வரோம். அர்ச்சனா, பார்த்து போயிட்டு வா. என்ன? அர்ச்சனம்மா, பார்த்து போயிட்டு வரணும். ம் சரிப்பா. வேறொரு கையோட ஓவரல் பார்த்து நானே பேகுறேன், நெஞ்சோட போகிறேனே. நேத்துவும் கண்ணில் தானே, இன்னைக்கு யாரோ தானே திண்டாடுறேனே மானே, தப்போன விட்டுட்டேனே. வாரோம் சார், வாரம் வரும். அணுக்குட்டி, அப்ப கிட்ட வாங்க. அனு வா. நீங்க 2 பேரும் போங்க, நான் தூக்கிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல வரும். அணுக்குட்டி வா. இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு தெரியல, ஆனா இதுக்கு மேல நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேனோ இல்லையோ, என் குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். உங்களை நான் மருமகனா மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன சார்னு கூப்பிடுறீங்க? இல்லை சார், நீங்கள் வேணா என்னை மருமகனை ஏற்றுக்கிட்டு இருந்துருக்கலாம். ஆனால் அர்ச்சனா என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னை என்னைக்கு புருஷனா ஏற்றுக்கிறாங்களோ அது வரைக்கும் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை நான் இல்லை. அது வரைக்கும் நான் இப்படி இருக்காதையும் சரியாக வரும். இது எனக்கு கிடைச்ச ஒரு டாஸ்காக கூட நான் எடுத்துக்கிறேன். அவங்க மனப்பூர்வமாக என்னை என்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு உங்களை நான் மாமான்னு கூப்பிட்றேன். நான் வாரேன் சார், வாரே வரும். ஏதாங்காம தூங்காம நான் இங்க வந்தாலும் நீயாச்சும் நல்லா இருப்போ. டாடி தேவலாம சண்டை உடைச்சிருக்க. என்ன பெண்ணா வெண்ணைக்கு இப்படி சண்டை உடைச்சிருக்க? பெண்ணா வெண்ணைக்கு நீ வந்து பேசிக்கிருக்க. இது ஏன் புருஷ வீடு, நீ எதுக்கு வர? அக்கா
அக்கா ஏன் இப்படி பேசுறிய? அவங்க உங்க அம்மா தானே. நீ ஒண்ணு பேச தேவல, வாய் மூடி நீ பேசாம இரு. என்ன என்ன தைரியம் இருந்திருந்தா அவருக்கு இந்த வீட்ல இருக்கவங்களா மனசுனா தெரியாம கல்யாணம் முடிச்சிருப்பாரு. ஏய் உனக்கு என்னடி அத பத்தி? நீ என்ன வணிக்கிருக்க? எல்லாம் சரியாவே நடந்திருக்கு. என்ன உனக்கு தான் தெரியாம இருந்துச்சு என்ன? மத்தபடி வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியதேன் செய்ய. நல்லா இருக்கே. சரி விடுங்க, எனக்கு தான் தெரியாம கல்யாணம் கட்டி வச்சிய. சரி அதுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சதுல, அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கணும்? மறுபடி எல்லாத்தையும் கூட்டி போய் தான் கல்யாணம் முடிச்சிருந்திருக்கணும். இப்ப கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட்டி வந்துருக்காரு. எந்த விதத்துல அது நியாயம்? எனக்கு என்னமோ அவர் பண்ணது எதுவுமே சரி கிடையாது. என்ன அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, அந்த பிள்ளை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, அவங்க இருந்தது, பேசுனது, சிரிச்சது எல்லாமே பிளான் தான். என்ன அக்கா, நம்மளுக்கே முழுசா எந்த விவரமும் தெரியாது. உங்க கொழுந்தனாரு சொன்னதை வச்சுதான் நான் வந்து சொன்னேன். இப்ப அதை வச்சுட்டு தேவையில்லாம சண்டை ஓட்டுக்கு இருக்கிய. அவர் சொல்ல வேணான்னு தான் சொன்னாரு, அதே மாரி நான் சொன்னது தப்புதேன். இப்ப தேவையில்லாத சண்டைக்காது. புருஷன் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி நான் சண்டை போடவே செய்வேன். என்ன இங்க பாருமா, மரியாதையை சொல்லி வச்சிருவோம் மருமைன்ட்ட. என்ன எவ்வளவு இந்த வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்காது. இந்தாரே நீ தேவையில்லாம இப்ப சண்டை ஓட்டுக்கு இருக்க. என்ன அந்த புள்ளவே இந்த வீட்டோட மூத்த மருமக, அதை வரத்தையும் செய்யும். இம்பிட்டு நாளா ருத்ரை மாப்பிள்ளை எம்பிட்டு கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்பதே அவர் மனசுல நினைச்சுக்கிற அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணம் முடிச்சு கூட்டு வராரு. உனக்கு என்னடி அதை பத்தி? எனக்கு என்னவா? ஏன் கேட்க மாட்டேன்? கேப்ப. என்கிட்ட முன்னே நீங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கணும். உண்மையை சொல்லாம இப்ப கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இப்போ அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தா நான் ஏத்துட்டு பார்த்து சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? அக்கா அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கா. முடிஞ்சு போனதை பத்தி எதுக்கு பேசிக்கிறிய? வாரவங்களை வரவேற்கிறதே நம்மளோட நல்ல குணம். எனக்கு அது நல்ல குணம்லாம் கிடையாது. யாரையும் வரவிட மாட்டேன். எவ வந்தாலும் சரி. எங்க என்ன வேறு இந்த வீட்டுல காலையை எடுத்து வைக்க சொல்லு. இங்க பாருமா, இது எதுவுமே சரியில்லை. என்ன நான் கண்டிப்பா அவளை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். தம்பியனே பின்னாடி சுத்திக்கு இருக்காங்கல்ல, நல்லா வச்சாங்களா ஆப்பு? ஏன் தாச்சி, அவ பேசுறது என்ன தப்பு இருக்கு? ருத்ரன் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. இப்படினால அந்த பொம்பளை பிள்ளை கிடைக்கிறது, அந்த பொம்பளை பிள்ளை இந்த வீட்லயே தான் இருந்திருக்கு. கடைசியில உண்மை தெரிஞ்சு அந்த பொம்பளை பிள்ளை விட்டுட்டு போயிருச்சு. இப்ப கல்யாணம் பண்ணி கூட்டு வராங்க. சரி இதெல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கு உங்க வீட்டுல. தெரிஞ்சது என்ன பண்ணிருக்கணும்? எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சேர்த்து வச்சு கல்யாணம் முடிச்சிருக்கணும். இப்ப கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தா வீட்டுல வச்சு ஏத்துக்கணுமா? இந்தா உன்கிட்ட எதுவும் பேசவே இல்ல, ஓடி பேரு. நீதே அவளை சும்மா இருக்க, அவளை ஏத்தி விட்டு சும்மா பேச வச்சிட்டு இருக்க. என் பிள்ளை நான் அப்படி வளர்க்கவே கிடையாது. என் பிள்ளை எப்படி வளர்க்கேன் தெரியுமா? ஆமா, இல்ல நான் மட்டும் உங்க பிள்ளைக்கு எதுவுமே பேச தெரியாது. நீங்க சும்மா இருங்கதே. இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துக்குறோம். எப்படி வீட்டுக்கு வாழாக நானும் பாக்குறேன். ஐயோ அத்தாச்சி தெரியாம சொன்னாங்க. இது பத்தி தேவையில்லாம சண்டை ஓட்டுக்கு தெரியாம சொல்லிவிட்டேன். இப்ப என்ன செய்யன்னு தெரியலையே. இப்படியா இவங்க சண்டை பிடிப்பாக? நான் கேட்கறது எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. நான் கேட்கறேன் செய்வேன், பேசுறேன் செய்வேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கிறேங்க. வரட்டும், என் புருஷன் விட கேட்க சொல்றேன். சரி குடும்பம் ஒன்னா இருக்கு, எதுவும் பண்ணிடக்கூடாது, எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் பாட்டுல பொறுமையா போய்கிட்டு இருந்தேன். என்ன இங்கேருமா இந்த குடும்பத்துல என்ன நடந்துக்கிட்டு தெரியுமா? மூத்தவர் அவர் தானே, அவர் பேச்சுதான் எல்லாரும் கேட்கணும்னு அப்படியே ஆடிக்கு இருக்காரு. ஆனா இன்னைக்கு முடிவு கட்டுறேன், எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன். என்ன ஒண்ணு இந்த குடும்பம் பிரிஞ்சு போகணும், இல்லையே என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்க எழுதி கொடுக்கணும். அக்கா இது சர்வ சாதாரணமான விஷயம். இப்ப ஏன் இதுக்கு இப்படி தூரம் பேசிக்கிருக்கிய? அக்கா குடும்பத்தை பிரிச்சிருவேன் மட்டும் ஒரு வார்த்தை வாயால சொல்லாதீங்கக்கா. அது ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தைக்கா. வாமா புது மருமகளே, நீ ஏன் பேச மாட்டே? பேசவே செய்வ. ஏன்னா உனக்கு சாவி கொடுத்து வச்சிருக்காங்க, அவங்க சாவி கொடுக்குறாங்க, நீ ஆடுற, நீ பேசுவ. ஐயோ உன்னையில என்னடே என் வயித்துல பெத்தேன் தெரியல. ஏன் இப்படி உயிரை வாங்கிருக்க? ஒரு ருத்ரன் வந்ததுக்கு பிறகுதான் பேசணும். வரட்டும், நானும் வரேக்கான்ற காத்துக்கிருக்கேன். எப்படி வாராங்க, எப்படி உள்ள வரான்னு நான் பாத்து போறேன். உள்ள வந்து எப்படி விளக்க பத்த வைக்கிறாங்கன்னு பாக்குறேன். இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். இது வரைக்கும் என் தம்பியை நான் தூதுபுற அனுப்பிக்கிருந்தேன். ஆனா இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன கவிதை போட்டிருக்க போறீங்களோ? ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிக்கிருந்தேன். என்ன இப்படி யாருண்டே தெரியாத உங்களை காதலிக்க வச்சுட்டீங்களே. கண்டிப்பா உங்களை நான் நேரில் பார்க்கும் போதே அதோட ஃபீலிங் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா எங்க இதே மாதிரி கடிதத்திலே பேசிக்கிருந்தா வேலைக்கு ஆகாது போல. சரி அப்படி என்னதான் வச்சிருக்கியான்னு பாப்போமே. கண்ணும் கண்ணும் மோதும் அம்மா, நெஞ்சம் மட்டும் பேசும் அம்மா காதல். தூக்கம் கெட்டு போகும் அம்மா, தூது செல்ல தேடும் அம்மா காதல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பையே போதிக்கும் காதல் தினம் தேவை. முன்னெல்லாம் கவிதை எழுதுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். நம்மெல்லாம் கவிதை எழுதி போட்டு யாராவது ரசிப்பாங்களான்னு. ஆனா என்னோட கவிதை ரசிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரசிகை, அதையும் தாண்டி என் மனசையும் ரசிக்கிறதுக்கு ஒரு ரசிகை. அது நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ ரசிக்கிறதுக்காக தினம் தினம் நான் கவிதை எழுதி போட்டுருக்கேன். தினமும் இந்த கவிதை பட்டியல் வாரதுக்காக நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் ரொம்ப தாமதமா போடுறீங்க. உங்க ரசிகையோட ஆர்வத்தை ரொம்ப குறைக்கிறீங்க.
அடுத்த வாட்டி ஆர்வத்தை குறைச்சா ஆளை மாத்திட்டு போயிட வேண்டியதே. அம்படி சீக்கிரமாலாம் ஆளை மாத்த விட மாட்டோம். அதுக்குள்ள நேருக்கு நேரம் வந்து ஆளை பாத்துருவோம். அதையும் பார்ப்போம். ஆனா இப்ப வந்திருக்க இந்த கவிதையை எடுத்துட்டு போய் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். படிச்சு முடிச்சிட்டதே அதுக்கு பிறகு சொல்லுவேன். சரி எடுத்து கிளம்புறேன். சரி போட்டுட்டு கிளம்புறேன். காதலுக்கு பள்ளி இல்லையே, அது சொல்லித் தரும் பாடம் இல்லையே. காலமெல்லாம் காதல் வாழ்க. அட சரவணன், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆகுது. ஏன் காலேஜ் சைடு வரது கிடையாது இப்போ? இப்போ எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அதனால நான் கொஞ்சம் பக்கமா பாத்துக்கிட்டேன். அதனாலதான் வரதில்ல. அன்னைக்கு நான் லெட்டர் கொடுத்துருந்தது நீங்க பாக்கலையோ? எங்க ரவி, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. எனக்கும் வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படியே போய்க்கிறதுனால என்னால எதுவுமே செய்ய முடியல. நீங்க வந்துட்டு நினைச்சப்ப நீங்களும் வந்துட்டீங்களா? ஆமா, வீட்லயும் அப்பாவுக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. தம்பி நான் தானே பாத்துக்கிறணும். கொஞ்சம் பக்கமா பாத்துக்கிறோம்ட்டு பக்கமா வேலைக்கு போய்க்கிறேன். அப்படியா? சரி, என்ன எங்க ஊர் சைடு? அது ஒருத்தரை பார்க்க வந்தேன். அதே நீங்க என்ன ஊரோட எல்லைக்குள்ள நிக்கிறிய? நானும் ஒருத்தரை பார்க்கவே வந்தேன். வந்த வேலை சிறப்பா முடிஞ்சு அதை கிளம்பலாம்டு. அப்படியா? சரி சரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கோம். ஆமா ரவி. சரி, அந்த காலேஜ்ல தான் நீங்க வந்துட்டு போயிட்டீங்க. இதுக்கு போற காலேஜ்லயாவது நல்ல லெசன் எடுங்க. என்ன அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு நானும் யோசிச்சுக்கிருந்தேன். உங்களுக்கு இடையில போன் கூட போடலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, அதனால விட்டுட்டேன். அதுக்காக நீ மறந்துட்டியா? அவ்வளவுதான். உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்க என் வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டத்தை வரைஞ்சிட்டீங்க. அதனால உங்களை அப்படி சீக்கிரத்தால மறக்க முடியாது. பாருடா, என்னால ஒளிவட்டமா? என் பிறவி இருக்காதோ? அது எங்க உண்மை. என்னமோ சரிதே, என்ன பார்த்து ஒளிவட்டம்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரே காமெடியில அங்க இருக்கு. சரி, சந்தோஷம் நீ. அப்ப சரி, நான் வரேன். சரி, அடிக்கடி கால் பண்ணுங்க ஃப்ரீயா இருந்தா. என்ன? கண்டிப்பா அடிக்கிறேன். சரி, பாத்துப்போம். கோயிலிலே நான் தொழுதே, கோலமையில் உன்னை சேர்ந்திடவே. கோடி முறை நான் தொழுதே, காலமெல்லாம் நீ வாழ்ந்திடவே. உன்முகம் நான் பார்க்க கடிதமிதானா, வார்த்தையில் தெரியாத வடிவமும் நானா. ஏற்படும் அனுப்பிடு என்னுயிரே, நிஜமின்றி வேறில்லை என்னிடமே. அடியாத்தி ஐயா ருத்ரா, உன்னை இப்படி பார்க்க எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் ஒண்ணு ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்யறோம். வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தமையா. இப்போ என் மனசு கம்பெனி நிம்மதியா இருக்கு. அண்ணே, என்னடி உன்னோட கல்யாணத்துக்கு தங்கச்சி கூப்பிடாம விட்டுப்புட்டா? உன்னை தான் கூப்பிடல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிருக்க. இங்க வீட்டுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியே கூப்பிடலையாமா? எதுவுமே சொல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்திருக்காப்ல. இங்க பாரு, உன்னை வீட்டுக்குள்ள வச்சு என்ன சொன்னேன்? வாய் தோந்தது பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? இப்ப என்ன வெண்ணிக்கு பேசிக்கிருக்க? பேசக்கூடாது, நான் பேச செய்வேன். அப்படிதான் பேசுவேன். என்ன செய்வியா? அவந்தியா தேவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த, நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அண்ணே, உங்க இப்படி ஒரு குளத்துல நாங்களா பாப்ப மட்டும் எதிர்பார்த்துக்கிறோம். நெசமாவே அம்பிடிச்சு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு பார்த்து செஞ்சல. இன்னைக்கு உங்க வாழ்க்கைய பாத்தியல. நம்ம யாருக்கு நல்லது செஞ்சாலும் நமக்கு நல்லது என்ன நடக்கும்? நல்லது நமக்கு நடக்காத மாதிரியே தெரியும், கெட்டதாவே நடக்கும். ஆனா கொஞ்சம் தாம வச்சாதான் எல்லாம் சரியா வரும். ஐயா ருத்ரா, வாழ்க்கையில நீ செஞ்சது தப்புதே. அது எந்த விதத்திலையும் சரின்னு சொல்லிட முடியாது. ஆனா அந்த தப்பை எப்படி சரி செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அதை சரி செஞ்சு இப்ப நீ நல்ல நிலைமைக்கு வந்துடுறியா? அர்ச்சனாக்கா, உங்ககிட்ட பேசும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. கடைசியா நீங்களே எனக்கு அக்காக வருவீன்னு கொஞ்சம் கூட நினைக்கலக்கா. அத்தாச்சி, எந்த கோவத்துல இந்த வீட்டை விட்டு போனீங்களோ, இன்னைக்கு அந்த கோலத்தவே மாத்தி இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கியா. நல்ல எண்ணத்தோட இனிமே அண்ணனை விட்டு போகாம இந்த வீட்டிலே இருக்கணும். ஆழத்தி இடம்ல வந்ததுல அவன் நின்றுட்டு தானே இருக்காங்க. என்னடா
ஆ ஆ, அவங்க கொஞ்சம் அப்படிதான் பேசுவாங்க. போக போக சரி பண்ணிடுவோம். முதல்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கிறங்க. ஓரளவுக்கு என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டது மாமாவும் பெரியப்பாவும் மட்டும்தான். மற்ற எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இப்போ இன்னைக்கு நடந்த கல்யாணத்தை வச்சு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நான் அதை வேணும்னு செய்யல, தெரியாத்தனமா செஞ்ச ஒரு தப்பு தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்னென்னமோ நடந்து அது தப்பா போயிருச்சு. ஆனா அன்னையில இருந்தே நான் தப்பு பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்வுலயே இத்தனை வருஷம் 4 வருஷம் நான் கடந்து வந்திருக்கேன். நான் செஞ்ச தப்புல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. அம்பிட்டு மனக்காயம் எனக்கு. ஆனா போக போக நான் தப்புன்னு அதை உணர்ந்து நான் யாருக்கிட்ட தப்பு பண்ணனோ அவங்கள தேட ஆரம்பிச்சேன். ஆனா அவங்க எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவங்க என் கூடவே தான் இருந்திருக்காங்க. போக போகவே அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாகி நான் தேடிக்கிருந்த பொண்ணும் என்னோட உயிரில் வந்த என் அணுவும் 2 பேருமே எனக்கு கிடைச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள காயப்படுத்த விரும்பல. போன இடத்துல அவங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டி இருந்துச்சு. இப்போ கூட இந்த கல்யாணம் அவசியம் இல்லை தான். உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் கல்யாணம் முடிச்சிருந்துருக்கணும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. அந்த இடத்துல தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை, தாலி கட்டிட்டேன். இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். தம்பி அப்புறம் தங்கச்சியெல்லாம், அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா எல்லாருக்குமே இனிமே அர்ச்சனாதே என் பொண்டாட்டி. ஏதுமில்லை வண்ணம் என்று நானும் வாடினேன். நீ 7 வண்ண வானவில்லா என்ன மாத்துன. தாயும் இல்லை என்று உள்ளம் நேற்று ஏங்கினேன். நீ தேடி வந்து நீதன்பால் நெஞ்ச தாக்கின. இந்த வீட்டோட மூத்த மருமக. அப்புறம் என் தம்பி எல்லாத்துக்கும் இன்னொரு தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சமா நியாயமா பேசுறீங்களா? உங்க தம்பி தங்கச்சி யாருமே கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டீங்களாம். சும்மா போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து இதான் என் பொண்டாட்டி, இவன் என் மூத்த மருமக, இந்த வீட்டோட மூத்த மருமக, உங்க எல்லாத்துக்கும் இவதான் அம்மான்னு சொல்லிக்கிறதா நாங்க கேட்டு சும்மா இருக்கணுமோ? அப்பெல்லாம் கேட்டு இருக்க முடியாது. என்ன செய்விய? கேட்டு இருக்க முடியாதுன்னா செத்து போ. எதுக்கு உசுரோட இருக்க? அடுத்தது அப்படி பேசக்கூடாது. நீங்க சும்மா இருங்க மாமா. என்ன அன்னைக்கு பேசக்கூடாது? நான் அப்படிதான் பேசுவேன். உங்க மாலை வாயை பத்தி பேசாம இருக்க சொல்லுங்க. நல்லா வந்திருக்காங்க. நல்லவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட வேணா. கெட்டவங்க அப்படியே வெளியே எந்திரிச்சு ஓடுவாங்க. ஐயய்யா, அருந்ததி எதுக்கு இப்படி பேசிக்கிருக்க? வாய் மூடி சும்மாவே அவங்க எரியறப்ப எண்ணெயில ஊத்துன மாதிரி இருக்காங்க. சும்மா இல்ல ஏம்ல. எனக்கு அது தெரியுமே. அருந்ததி சும்மா இரு. இங்க பாரு அவந்தியா, உன் கேள்வி நியாயமானதே. என்ன, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் சொல்லிதான் நான் கல்யாணம் முடிச்சிருந்துருக்கணும். நான் தான் தெளிவா சொல்றேன்ல, இந்த கல்யாணம் இப்ப நடக்க வேண்டிய அவசியம் கிடையாதுதே. ஆனா தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை, அதனால கட்டிட்டேன். சரி, தாலி கட்டிட்டு அங்கேயே என்னால விட்டுட்டுலாம் வர முடியாது. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். என் தம்பிங்க 2 பேரும் சாட்சியா நின்றாங்க எனக்கு கல்யாணம் ஆகும்போது. என்ன, எப்படி ஒரு சூழ்நிலையில அர்ச்சனா கட்டத்துல தாலி கட்டினேன்ட்டு எனக்கு தான் தெரியும். அதனால என் தம்பிய புரிஞ்சுக்கிட்டா போதும். வேற யாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கல. ஓஹோ, அப்போ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்களா புரிஞ்சுக்க கூடாது. நீங்க உங்க தம்பியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படிதானே? இப்பதானே தெரியுது என்ன எதுக்கு நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னு. மாமா நானும் பேசக்கூடாது நினைச்சுக்கிறீங்க. இன்னும் பல்ல அடிச்சு நின்னுக்கிறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க. இப்ப எல்லாம் சந்தோஷமான ஒரு இதுல இருக்காங்க. எவ்வளவு சப்போர்ட்லாம் பண்ணி பேச மாட்டேங்க. வேணா சாணி குடிப்பாங்க, வாங்கிட்டு வேணா போங்க. ஐயோ, இப்ப ஏன் கத்தி கத்தி எனர்ஜி வீணாக்கி இருக்க? செத்து நேரம் நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு. அவங்கதே மூத்த மருமக, நீ என்ன செய்வ? 2வது மருமகதே, நீ வாய் புத்திட்டு நில்லு பேசாம. யோ, நீங்க என்ன மனுஷயா? இப்பெல்லாம் திட்டினாலும் யாரும் காதுல வாங்க மாட்டாங்க. செத்து நேரம் அந்த அபாயசன வாய் மூடிட்டு பேசாம நில்லுங்க. அவந்தியா தேவலாம கத்திக்கிருக்காத. பேசாம இரு. அவங்களே அப்படி கத்துவாங்க. நீங்க எது நினைச்சுக்காதீங்க. அத்தாச்சி, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல தான் நீங்க இருந்தீங்க. ஆனா அப்ப நீங்க எனக்கு அத்தாச்சின்னு
ஐயா நீ யாருக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுயா. உன் மனசுக்கு தெரியும் நீ என்ன செஞ்சண்டு. யாருக்கு நீ விளக்கம் தர வேண்டாம். என்ன நீ விடியா பாத்துக்குருவோம். ஏதா அருந்ததி நேரம் ஆயிட்டு இருக்கு. ஆரத்தி எடு, விளக்கு பத்த வைக்கணும். அருந்ததி அதெல்லாம் அவங்க போடுவாங்க. நீ ஆரத்தி எடு. என்ன தங்கச்சி அசிங்கப்பட்டாப்ல இருந்து பொத்திட்டு போவியா? பத்தியா வந்த முதலாளியா மகக்கிட்ட அசிங்கப்பட்டுட்டியே. என்ன வாய் பேசுது அந்த புள்ள? ஏன் அந்த புள்ள வாய் பேசுறதால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? தாச்சி மண்டையில ஏதாவது பிரச்சனையா? அந்த புள்ள பேசிட்டு என்னை தான பேசிச்சு, என்னை பேச உனக்கு எது கோவம்? அப்ப என்ன உனக்கு பாசம் இருக்கா? ஓ மேல எனக்கு பாசம். அதே தெரியுமாச்சே. ஏன் மேல உனக்கு பாசம் இருக்குமா? பூரா பேசம். பேச வச்சிருக்கீங்களா நீலாம்? பேசவே கூடாது. செத்துட்டாரு நில்லு. நீங்க எடுக்கறாங்க என்ன ஆராத்தி எடுக்கறீ? என்ன நான் சொல்றது சொல்லுங்க. ஆராத்தி எடுக்கவா? ஏத்து. ஆத்தி எடுக்கவா? ஆத்தி எடுக்க சொல்ல. அண்ணி எடுக்கவே மாட்டீங்கற. ஏத்து. சரி ஆராத்தி எடுக்கறீ. இங்க பாருங்க தாச்சி, இந்த வீட்டுக்கு நீங்க மூத்த மருமக மட்டும் கிடையாது. நாங்களே எங்க அம்மாவை பார்த்ததே கிடையாது. எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க அம்மாவா அப்பாவா நினைச்சு வளர்ந்தது எல்லாமே எங்க அண்ணனை மட்டும்தான். இனிமே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமுமா இருக்கணும். எப்போதுமே எங்க ஆத்தாவை உங்க கண்ணுல பாக்குறோம். என்ன நீங்க இந்த வீட்ல இருக்கும்போதே உங்களை அம்மா மாதிரியே நினைச்சுக்கிருந்தோம். இப்ப நேசத்துக்குமே நீங்க எங்களுக்கு அம்மா ஆயிட்டிய. எந்த சூழ்நிலையிலயும் இந்த வீட்டுக்கு நீங்க முக்கியம். என்ன எங்க எல்லாத்தையும் நீங்க தான் பத்திரமா பாத்துக்கறணும். எப்படி உங்க மகனை நீங்க பாத்துக்கிறீங்க அதே மாதிரி முக்கியமா ஆரம்பி என்ன ஆமா அத்தாச்சி நல்லா பாத்துக்கறவாங்க. நீங்களும் நல்லா பாத்துக்கிறீங்க. அப்புறம் இந்த பாட்டு போட்டு கண்ணே ஒரு அண்ணி அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி என்ன நல்லா பாத்துக்கறோம். கடைசியா பொண்ணுக்கு தடிமானோட பொண்டாட்டி நல்லா பாத்துக்கறோம். ஆனா எங்க கதிரண்ட பொண்டாட்டி இருக்குல்ல தப்பா மட்டும் சொல்லுடி. அதுவும் நல்லாத்தே சரி அதை விடுங்க. நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களா? அம்மாவா இருப்பியா? கண்டிப்பா இருக்கேம்மா, இருக்கேன். நான் அம்மாவை பார்த்ததுலேண்டு சொன்னல உனக்கு அம்மாவா இருக்கேன்னு. எங்கே எங்கே நீ எங்கே என்று காடு மேடு தேடி ஓடி இருவிழி இருவிழி தொலைத்து விட்டேன். இங்கே இங்கே நீ வருவாய் என்று சின்ன கண்கள் சிந்துகின்ற துளிகளில் துளிகளில் உயிர் வளர்ப்பேன். தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய். கண்களை கொடுத்து இதயத்தை எடுத்து விட்டாய். நிலவரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடலில் வண்ணப்பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்ல தென்றலை. முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா. கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. அடிக்காமக்கார கிளிய முட்டக்கண்ணு மொழிய என்ன திருடி போக பட்டாயோ. அடி கருவாட்டு உடம்ப நடுக்காட்டு உடம்ப என்ன இறுக்கி பிடிக்க பட்டாயோ. நான் பாவம். என்ன ரொம்பவே நீ கஷ்டப்படுத்துற காதலன். நீ உன்னை நான் காதல் டைவர்ஸ் பண்ணிடுவேன். இது நல்லா இருக்கே. தப்பு செஞ்சது நீங்க, தண்டனை அனுபவிக்கிறது நாங்களோ. உனக்கெல்லாம் இப்படிதான் தண்டனை கொடுக்கணும். இவனை என்ன செஞ்சுட்டேன்? அந்த பிள்ளை செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? சொல்லப்போனா அந்த பிள்ளை உன்னை காதல் பண்ணுச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவங்க வீட்ல அந்த பிள்ளைய காதல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் முடிக்க வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் தானே உன்னை காதல் பண்ற காதலன். அப்ப ஏன் நீ இப்படி பண்ற? அது எனக்கு தெரியாது. நீ நினைச்சதே நான் பேசிக்கிருந்தேன். செல்லமாட்டு கூட நான் பேர் வச்சேனே, அப்ப கூட ஊண்டு பேசிக்கிருந்தேன். நீ என்னதான் பேசுறேன்னு நினைச்சேன் காதலன். அது எப்படி போன்ல பேசும்போது இவங்கள பேசுனேன்னு இவங்க நினைப்பாங்களா? சரி விடு, அந்த பிள்ளையே உன்னை காதலிச்சிச்சு. நானும் தான் உன்னை ஒன் சைடா காதல் பண்ணேன். ஆனா இப்ப நீ
உனக்கு தைரியத்தை வர வைக்கணும். அதுக்காக தான் உன்னை எப்படி நான் பனிஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு தைரியம் எல்லாம் இருக்கு. நீ ஒண்ணு எனக்கு தைரியம் இல்ல. நீ ஒண்ணு சொல்லி தர தேவையில்ல. எனக்கு ஒண்ணை விடவே நிறைய இருக்கு காதலன் தைரியம். ஆமாமா, உங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்குமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு வேளை அந்த பிள்ளை என்னை காதலிக்கிறேன்ட்டு என்கிட்ட வந்து சொல்லிருச்சுன்னு வச்சுக்க, நீ ஏன் ஒன் சைடா காதலிச்சிருக்க? நான் லவ் பண்ணது ஒன்னதே, அந்த பிள்ளைய கிடையாது. தெரியாத வரைக்கும். தெரிஞ்சதுக்கு பிறகு இப்பதான் எனக்கு உண்மை தெரியுது. என்ன, ஒருவேளை அந்த பிள்ளை எல்லா உண்மையும் சொல்லி என்கிட்ட காதல சொல்லி அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? நான் என்ன செஞ்சிருப்பேன்? நான் சோமா அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன். நான் காதல் பெரியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். பாத்தியா, இப்படி குழந்தைத்தனமா இருக்கிறதையும் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இப்படி இருந்துட்டா ஈஸியா ஏமாத்தி புருவாங்க. அதே நீ ஏமாத்திட்டியா காதலன்? பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கு இருக்காதா இருந்ததி. நீ தைரியமா இருக்கணும், எனக்கு அதே வேணும். உன்னை காதல் பண்றது பெருசு கிடையாது. உன்னை தைரியமாக்கிதே நான் கல்யாணம் முடிக்க முடியும். ஓ, ஒரு அண்ணன் கூட பிறந்திருந்தா பரவாயில்ல, 5 அண்ணன் கூட வருஷ கட்டி பிறந்து வச்சிருக்க. எப்படி இவங்க 5 வத்தி சமாளிச்சு உங்களத்துல நான் தாலி கட்ட? நீ ஏன் என் கழுத்துல தாலி கட்டணும் காதலன்? நீ எனக்கு காதலன் தானே? நீ காதலன்ல யாரும் காதலி கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்க. நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிச்சுக்கிருக்கியா? கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா 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 அப்படின்னு பாட்டு பாடுவோம் 2 பேரும். அப்ப நீ செஞ்சதா தப்புன்னு ஒத்துக்கிற மாட்ட, அப்படித்தானே? சரி இந்திரி, சரி வாங்கி தரேன் இந்திரி. எனக்கு இருக்கிறது ஒட்டிக்கிட்டு இத்தனோட்டு மூக்கு, அதை குத்தி என்ன செய்ய போற? சரி எந்திரி. என்கிட்ட பேசாதே, என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை போட்டு வந்ததுக்காக என்னை தேடி இம்புடு தூரம் வந்துட்ட. நீ செஞ்சத தப்புன்னு நீ ஒத்துக்கனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன், நீ நெசமாவே என்னை காதலிக்கிறியாண்டு. காதல் செய்யறதே, அதனால இதுக்கு மேல காயப்படுத்த விரும்பல. வா வானா வா. வைத்தியக்காரி வாடி. இனி டீக்கெல்லாம் வேலை இல்ல, வாடி என் பொண்டாட்டி. அன்னைக்கு முத்தம் கொடுத்தேன், அது பேட்டுச்சு இல்லையா? நான் யாரு? அப்ப இது தப்பு இல்ல, பேட் டச்சும் இல்ல. மன்னிச்சிட்டேன். ஓய், ஐ லவ் யூ. ஒரு நாள் சொல்ல வைக்கிறேன். இப்ப என்ன தூக்கணும், அப்படிதானே? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே. காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஓ